காலத்தின் சக்கரம் உருண்டோடி இதோ 17 ஆண்டுகள் கடந்துவிட்டன. ஆனால் அந்த மே மாதத்தின் வடுக்கள் இன்னும் ஆறவில்லை. 2009 உலகமே வேடிக்கை பார்க்க 2 லட்சத்திற்கும் அதிகமான நமது தொப்புள் கொடி உறவுகள் சொந்த மண்ணிலேயே அனாதைகளாய் ஆக்கப்பட்டு கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட பேரவலம் இன்றும் நம் கண்முன் நிற்கிறது. அலறக்கூட நேரமில்லாமல் மடிந்த குழந்தைகள், கணவனை இழந்த காரிகைகள், பிள்ளைகளை தேடி அலையும் தாய்மார்கள், ஈழத்து மண் சுமந்திருக்கும் கண்ணீரின் எடையும் குருதியின் வாசமும் இன்னும் அப்படியே தான் இருக்கிறது. பசி, பட்டினி, பீரங்கி குண்டுகள், கொத்துக்குண்டுகள் வீச்சு, இவற்றுக்கு நடுவே நம் மக்கள் சிதறி ஓடினர். அது வெறும் மரணம் மட்டுமல்ல, ஒரு ஒட்டுமொத்த இனத்தின் மீதான திட்டமிட்ட அழித்தொழிப்பு. சர்வதேச சமூகம் தன் கண்களை மூடிக்கொண்டபோது ஈழத்து தமிழினம் அனாதவராக நின்றது. 17 ஆண்டுகளை கடந்த பின்பும் இன்றும் நீதி கிடைக்கவில்லை. நீதி தாமதிக்கப்படலாம், ஆனால் மறுக்கப்பட முடியாது. நம் முன்னோர்கள் சிந்திய குருதியும் நம் மக்கள் சுமந்த கண்ணீரும் வீண் போகாது. வலிகளை கடந்து சோதனைகளை வென்று உலகத் தமிழர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நிற்கும் அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை. அன்று நமக்கான விடியல் பிறக்கும். தமிழர்களின் இறையாண்மையையும் சுயமரியாதையையும் உலக அரங்கில் அங்கீகரிக்கப்படும் ஒரு பொற்காலம் நிச்சயம் ஒரு நாள் அமையும். ஈழத்தில் மடிந்த நம் உறவுகளின் நினைவுகளை நெஞ்சில் ஏந்தி தமிழர்களுக்கான பொற்காலம் அமைய வேண்டும் என்று அனைத்து தமிழ்குடி உறவுகளும் நமது ஆசீவக கடவுளர்களிடம் இன்று வேண்டுதல் வைப்போம். வீழ்ந்தது நாமாக இருந்தாலும் எழுவது நம் வரலாறாக இருக்கட்டும்.